வானத்தில் பறக்கும் ஒரு பறவை நிஜத்தில் பறக்கவில்லை, மாறாக காற்று அதை கீழே விழாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் தாறுமாறாக சிதறி கிடக்கிறது என்று அதன் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு காலத்தில் நம்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவை சிதறி கிடக்கவில்லை, மாறாக அனைத்தும் ஒரு பிரம்மாண்டமான வலையைப் போல பின்னப்பட்டிருக்கின்றன என்று நான் உங்களிடத்தில் சொன்னால், செத்துப்போனது என்று நாம் நினைக்கும் வறண்ட மண்ணுக்குள் ஒரு சிறிய நிலநடுக்கமே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? இவை எல்லாவற்றையும் விட ஒரு மனித உடல் மருத்துவ உதவியே இல்லாமல் பல ஆண்டுகள் உறங்கிய பிறகும் ஒரு சிறு சேதமும் இல்லாமல் அப்படியே இருக்க முடியும் என்று சொன்னால் அதை உங்களால் ஜீரணிக்க முடிகிறதா? இவை எதுவுமே கட்டுக்கதைகள் அல்ல. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மூலம் கண்டுபிடித்த அதிநவீன உண்மைகள். ஆனால் இயற்பியல், வானியல், உயிரியல், மருத்துவம் என வெவ்வேறு துறைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னால் ஒரே ஒரு மாஸ்டர் கோடு இருக்கிறது. அந்த மாஸ்டர் கோடு இன்றைய எந்த ஒரு ஆய்வகத்திலோ அல்லது கணினியிலோ கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக அறிவியலும் தொழில்நுட்பமும் இல்லாத பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு புத்தகத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை இவ்வளவு துல்லியமாக சொன்ன அந்த புத்தகம் எது? அறிவியலையே ஒருபடி மேலே சென்று சிந்திக்க வைக்கும் அந்த ரகசியம்தான் என்ன? வாருங்கள் இந்த வீடியோவில் அதன் ஆழத்திற்கு செல்வோம். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள். அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல நூற்றாண்டுகளாக மனிதன் வானத்தை பார்த்தபோது நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் இந்த இருண்ட பிரபஞ்சத்தில் அங்கும் இங்குமாக தாறுமாறாக சிதறி கிடக்கின்றன என்றுதான் நினைத்தான். கேலக்சிகளுக்கு இடையே உள்ள பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தூரம் வெறும் வெற்றிடம், அங்கே ஒன்றுமே இல்லை என்று நாம் நம்பினோம். ஆனால் 1996இல் அறிவியல் உலகில் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. ரிச்சர்ட் பாண்ட் என்ற புகழ்பெற்ற வானியல் இயற்பியலாளர் உலகையே வியப்பில் ஆழ்த்திய ஒரு புதிய கருத்தை முன்வைத்தார். அவர் முதலில் தி காஸ்மிக் வெப், அதாவது பிரபஞ்ச வலை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ரிச்சர்ட் பாண்டின் ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியது. இந்த பிரபஞ்சம் சிதறி கிடக்கவில்லை, மாறாக ஒரு மிக நேர்த்தியான மற்றும் வலிமையான வலையை போல பின்னப்பட்டுள்ளது. கேலக்சிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இல்லை. அவை பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் நீளமுள்ள ஒளிரும் நூல் போன்ற அமைப்புகளால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இவற்றை அறிவியல் மொழியில் ஃபிலமெண்ட்ஸ் என்கிறோம். ரிச்சர்ட் பாண்ட் இந்த நூல் போன்ற அமைப்புகள் தான் பிரபஞ்சத்தின் எலும்பு கூடு என்றும் அதுவே முழு பிரபஞ்சத்தையும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் சீராக வைத்திருக்கிறது என்றும் கண்டுபிடித்தார். ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த பின்னல் எதனால் ஆனது? ரிச்சர்ட் பாண்டின் ஆராய்ச்சிப்படி கேலக்சிகளை தாங்கி நிற்கும் இந்த வலை பின்னல்கள் நம் கண்களுக்கு தெரிபவை அல்ல. அறிவியலில் இவை டார்க் மேட்டர் ஃபிலமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. டார்க் மேட்டர் என்பது பிரபஞ்சத்தின் 85% இடத்தை நிரப்பியுள்ள ஒரு மர்மமான பகுதி. இது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இதன் ஈர்ப்பு விசைதான் முழு பிரபஞ்சத்தையும் ஒரு நெய்யப்பட்ட துணியைப் போல ஒன்றாக இணைத்துள்ளது. ஒரு கொடியில் பூக்கள் பூப்பது போல கேலக்சிகள் இந்த கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் என்ற இந்த கொடிகளின் மீதுதான் வளர்ந்து நிற்கின்றன. டார்க் மேட்டர் என்ற இந்த அமைப்புகள் இல்லை என்றால் கேலக்சிகள் வழி தவறி பிரபஞ்சத்தின் இந்த ஆழமான கட்டமைப்பு நொடிப்பொழுதில் சிதறிவிடும் என்று இன்றைய அறிவியல் சொல்கிறது. இந்த உண்மையை நேரில் உறுதி செய்ய உலகின் மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்கள் தேவைப்பட்டன. 2005இல் மார்க்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த விஞ்ஞானி வோல்கர் ஸ்பிரிங்கல் மில்லேனியம் சிமுலேஷன் என்ற ஒரு வரலாற்று திட்டத்தை முடித்தார். மில்லேனியம் சிமுலேஷன் என்பது எளிமையாக சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்குள் டிஜிட்டல் முறையில் உருவாக்கி பார்த்த ஒரு பிரம்மாண்டமான பரிசோதனையாகும். எனவே வோல்கர் 10 பில்லியனுக்கும் அதிகமான துகள்களின் தரவுகளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் செலுத்தி பிரபஞ்சத்தின் ஒரு டிஜிட்டல் வரைபடத்தை உருவாக்கினார். அந்த வரைபடம் திரையில் தோன்றிய போது உலகமே அதிர்ந்து போனது. கேலக்சிகள் ஒரு பின்னப்பட்ட வலையை போல மெல்லிய கோடுகளால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதை அந்த சிமுலேஷன் துல்லியமாக காட்டியது. அந்த மெல்லிய கோடுகளை தான் டார்க் மேட்டர் என்கிறோம். இப்ப விஷயம் என்னன்னா, 21ஆம் நூற்றாண்டில் சூப்பர் கம்ப்யூட்டர்களின் உதவியுடன் மனிதன் கண்டறிந்த இந்த பிரம்மாண்டமான உண்மையை குர்ஆன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கிவிட்டது. சூரத்து ஸாரியாத்திலே வசனம் 7இல் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான், வஸ்ஸமாஇ ஸாத்தில் ஹுபுக். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஹுபுக்கை உடைய வானத்தின் மீது சத்தியமாக என்கிறான். ஹுபுக்கை உடைய என்றால் என்ன? அரபு
அகராதியில் ஹுபுக் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 3 அர்த்தங்களும் மேலே நாம் சொன்ன இன்றைய நவீன அறிவியலுக்கு அப்படியே ஒத்துப்போகிறது. அது மட்டுமின்றி ரிச்சர்ட் பாண்ட் மற்றும் வோல்கரின் ஆராய்ச்சியை இந்த ஒரே ஒரு வார்த்தையை அப்படியே பிரதிபலிக்கிறது. முதலாவது அர்த்தம் நெய்யப்பட்ட துணி. மேலே குறிப்பிட்ட அந்த நவீன வானியற்பியல் ஆய்வாளர் வோல்கர் ஸ்பிரிங்கல் தனது மில்லேனியம் சிமுலேஷன் மூலம் பிரபஞ்சத்தை ஒரு வரைபடமாக மாற்றினார். அதில் பிரபஞ்சம் என்பது தனித்தனி நட்சத்திரங்கள் அல்ல, மாறாக அவை ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட நெய்யப்பட்ட துணி போன்ற அமைப்பில் இருப்பதை நிரூபித்தார். ஒரு துணியில் நூற்கள் எப்படி குறுக்கும் நெடுக்குமாக இணைந்து வலிமை தருகிறதோ அதுபோலவே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்கள், கேலக்சிகள் கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டர் என்ற நூற்களால் பிணைக்கப்பட்டுள்ளன என்கிறார் வோல்கர். இதே அர்த்தத்தை மிக நேர்த்தியாக ஹுபுக் என்ற வார்த்தையின் மூலம் குர்ஆன் வெளிப்படுத்துகிறது. வஸ்ஸமாஇ ذاتில் ஹுபுக், நெய்யப்பட்ட வானத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது அர்த்தம் வழித்தடங்கள். ரிச்சர்ட் பாண்ட் போன்ற ஆய்வாளர்கள் பிரபஞ்சத்தின் ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு இருப்பதை விளக்கினார்கள். பாலைவனத்தில் காற்று வீசும் போது மணல் பரப்பில் அலையலையாக தழும்புகள் அல்லது பாதைகள் ஏற்படுவதை பார்த்திருப்பீர்கள். இந்த முழு பிரபஞ்சத்தில் எதுவும் வெற்றிடமாகவே இல்லை, மாறாக அது ஒரு குறிப்பிட்ட பாதைகளையும் வளைவுகளையும் கொண்டிருக்கிறது. கிரகங்களும் நட்சத்திரங்களும் இந்த தடங்களின் வழியாகவே, இந்த பாதைகளின் வழியாகவே பயணிக்கின்றன என்று ரிச்சர்ட் பாண்ட் கூறினார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஹுபுக் என்ற வார்த்தைக்கும் இதே அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. அதாவது மணலில் அல்லது தண்ணீரில் ஏற்படும் அலை போன்ற மேடு பள்ளங்கள் என்ற அர்த்தம். வஸ்ஸமாஇ ذاتில் ஹுபுக், பின்னப்பட்ட பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக. மூன்றாவது அர்த்தம் வலிமையான முடிச்சு. வானியற்பியலில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் கேலக்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்காமல் குறிப்பிட்ட இடங்களில் ஒன்றாக குவிகின்றன. இந்த இடங்களை அறிவியலாளர்கள் கிளஸ்டர்ஸ் அல்லது நாட்ஸ் என்று அழைக்கிறார்கள். பல நூற்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு முடிச்சு விழுந்தால் அது எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அதுபோலவே இந்த காஸ்மிக் வெப் நூற்கள் சந்திக்கும் இடங்களில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அங்குதான் ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் ஒன்றிணைந்து முடிச்சுகளை உருவாக்குகின்றன. ஹுபுக் என்ற சொல்லுக்கு வலிமையான முடிச்சு என்ற ஆழமான அர்த்தமும் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. யோசித்து பாருங்கள். ரிச்சர்ட் பாண்ட் 1996இல் இதை பற்றி பேசினார். வோல்கர் 2005இல் நிரூபித்தார். ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு தொலைநோக்கியும் எந்த ஒரு கணினியும் இல்லாத காலத்தில் குர்ஆன் பிரபஞ்சத்தை ஹுபுக், அதாவது நெய்யப்பட்டது என்று எப்படி சொன்னது? இது குர்ஆன் ஒரு மனிதனின் கற்பனை அல்ல என்பதற்கு ஒரு தெளிவான சான்றாக இருக்கிறது. சரி, நாம் ஒரு வறண்ட விரிசல் விட்ட தரிசு நிலத்தை பார்க்கும்போது அங்கே எந்த செடியும் புற்களும் முளைக்காது, அது முற்றிலும் செத்துப்போய் விட்டது என்றுதான் நினைக்கிறோம். பின்னர் மழை பெய்கிறது, மண் ஈரமாகிறது, சில நாட்களில் அங்கே பச்சை பசேல் என செடிகள் முளைத்து விடுகின்றன. இது ஏதோ தானாக நடக்கும் ஒரு எளிய விஷயம் என்று நாம் கடந்து போகிறோம். ஆனால் அந்த செடி முளைப்பதற்கு முன்னால் மண்ணுக்குள் ஒரு பிரம்மாண்டமான அதிர்வு, வைப்ரேஷன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நவீன மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த அதிசயத்தை கண்ட விஞ்ஞானிகள் அப்படியே உறைந்து போனார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் இந்த நுண்ணிய இயக்கத்தை பற்றி சூரத்துல் ஹஜ்ஜிலே மிக அழகாக விவரிக்கிறது. வதரல் அர்த ஹாமிதத்தன் ஃபைதா அன்ஸல்னா அலைஹல் மா ஹதஸத் வரபத் வஅம்பதத் மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ். இதன் அர்த்தம், பின்னர் நாம் அந்த வறண்ட நிலத்தின் மீது தண்ணீரை இறக்கும் போது அது அதிர்கிறது, மேலும் அது உப்புகிறது என்பதாகும். இங்கே அல்லாஹ் 2 மிக முக்கியமான அறிவியல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒன்று இஹ்தஸத், அதன் அர்த்தம் அதிரத் தொடங்குதல். இரண்டாவது வரபத், அதன் அர்த்தம் உப்பி பெருகுதல். இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நவீன தாவரவியல் ரகசியங்களை இப்போது பார்ப்போம். மழை துளி விழுந்தவுடன் மண்ணுக்குள் என்ன நடக்குகிறது என்று மனிதர்களுக்கு பல நூற்றாண்டுகளாக தெரியவில்லை. 1827இல் ராபர்ட் பிரவுன் என்ற புகழ்பெற்ற தாவரவியலாளர் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார். மண்ணில் நீர் படும் போது நீரின் மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் மண்ணின் மிக நுண்ணிய துகள்களின் மீது அதிவேகமாக மோதுகின்றன. இந்த மோதலால் அந்த மண் துகள்கள் ஒரு நடனம் ஆடுவது போல அங்கும் இங்கும் அதிரத் தொடங்குகின்றன. இந்த தொடர்ச்சியான மைக்ரோஸ்கோபிக் இயக்கத்திற்கு இன்று அறிவியலில் பிரவுனியன் மோஷன் என்று பெயர். இதைத்தான் குர்ஆன் இஹ்தஸத், அதிர்கிறது என்று அன்றே குறிப்பிட்டது. குர்ஆன் 2வது வார்த்தை ரபத், அதாவது உப்புதல். நவீன மண் அறிவியல் சாயில் சயின்ஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? களிமண் துகள்கள் தட்டு போன்ற அடுக்குகளாக, லேயர்ஸ்களாக அமைந்துள்ளன. அந்த அடுக்குகளுக்குள் நீர் நுழையும் போது அந்த துகள்கள் அதிர்ந்து ஒன்றை ஒன்று தள்ளிக்கொண்டு விலகுகின்றன. அப்போது மண் அப்படியே உப்புகிறது. இந்த செயல்முறை நடந்தால் மட்டுமே மண்ணுக்குள் சிறிய துளைகள்
உருவாகும். அந்த துளைகள் வழியாக தான் ஆக்சிஜன் உள்ளே சென்று ஒரு சிறிய விதை முளைத்து அந்த கடினமான மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வர முடிகிறது. மண் இந்த மைக்ரோஸ்கோபிக் அதிர்வை செய்யாவிட்டால் எந்த விதையும் செடியாகவே மாற முடியாது என்று இன்றைய அறிவியல் சொல்கிறது. இப்ப என்ன விஷயம்னா, ராபர்ட் பிரவுன் 1827 தனது நுண்ணோக்கியால் கண்டறிந்த இந்த உண்மையை குர்ஆன் 7ஆம் நூற்றாண்டிலேயே அச்சரம் பிசகாமல் விளக்கிவிட்டது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனால் வெறும் கண்ணுக்கு தெரியாத இந்த அதிர்வுகளை எப்படி யூகிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. இது அந்த மண் துகள்களை படைத்து அவற்றுக்குள் இந்த பிரவுனியன் மோஷன் என்ற புரோகிராமை செட் செய்த இறைவனால் மட்டுமே சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த குர்ஆன் உயிரற்ற ஒவ்வொரு பொருளிலும் ஒரு இயக்கத்தை வைத்த அந்த உன்னத படைப்பாளனின் வார்த்தைகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பல நூற்றாண்டுகளாக மனிதன் பறவைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஒரு கனமான உடல் கொண்ட பறவை எப்படி எந்த ஆதாரமும் பிடிமானமும் இல்லாமல் காற்றில் மிதக்குகிறது? இது ஏதோ ஒரு மேஜிக் என்றுதான் நாம் நினைத்தோம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜார்ஜ் கேலே என்ற பிரிட்டிஷ் பொறியாளர் பறவைகளின் பறத்தல் ஒரு தற்செயல் நிகழ்வல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் வடிவமைப்பு என்று உலகுக்கு கூறினார். பறவைகளின் இறக்கைகள் தட்டையாக இருப்பதில்லை, அவை மேல் பக்கம் சற்று வளைந்து இருப்பதை அவர் கவனித்தார். இந்த வடிவத்திற்கு அறிவியலில் ஏர்ஃபாயில் என்று பெயர். இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை டேனியல் பெர்னூலி என்ற கணிதவியலாளர் விளக்கினார். ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். காற்று ஒரு வளைந்த பாதையில் செல்லும் போது அதன் வேகம் அதிகரிக்கிறது. வேகம் அதிகரிக்கும் இடத்தில் காற்றின் அழுத்தம் பிரஷர் குறைகிறது. பறவை தனது இறக்கைகளை விரிக்கும் இறக்கையின் மேல் பகுதியில் காற்று வேகமாக செல்கிறது, அதனால் அங்கே அழுத்தம் குறைகிறது. ஆனால் இறக்கையின் அடியில் காற்றின் வேகம் குறைவாக இருப்பதால் அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. இந்த கீழ் அழுத்தம் தான் ஒரு பலமாக கையை போல பறவையை மேல் நோக்கி தூக்கி பிடிக்கிறது. இதையே அறிவியலில் லிஃப்ட் என்கிறோம். 1890களில் ஓட்டோ லில்லியந்தால் என்ற ஜெர்மன் விஞ்ஞானி ஒரு முக்கிய உண்மையை கண்டுபிடித்தார். பறவைகள் எப்போதும் சிறகுகளை அடிப்பதில்லை, பல நேரங்களில் அவை காற்றின் மீது சருகிச் செல்கின்றன. இந்த கண்டுபிடிப்பு தான் மனிதனாலும் பறவைகளைப் போல காற்றில் மிதக்க முடியும் என்ற நம்பிக்கையை முதலாக விமானத்தை கண்டுபிடித்தவர் என்று அறியப்படக்கூடிய ரைட் சகோதரர்களுக்கு கொடுத்து விமானம் உருவாக்க காரணமாக அமைந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த விஞ்ஞானிகள் 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த உண்மையை குர்ஆன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நுணுக்கமான வார்த்தையில் சொல்லிவிட்டது. சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யரவ் இல தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி வயக்பில்ன மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அவர்கள் தங்களுக்கு மேலே பறக்கும் பறவைகளை பார்க்கவில்லையா? அவை இறக்கைகளை விரித்தும் சில சமயங்களில் அவற்றை மடக்கிக் கொள்கின்றன. ரஹ்மானை தவிர வேறு யாரும் அவற்றை கீழே விழாமல் தாங்கி கொண்டிருக்கவில்லை, பிடித்து வைத்திருக்கவில்லை என்பது இதனுடைய அர்த்தமாகும். இங்கே குர்ஆன் பறப்பது என்ற பொதுவான வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மாறாக யும்சிகுஹுன்ன என்ற அரபு வார்த்தையை பயன்படுத்துகிறது. இந்த யும்சிகுஹுன்ன என்பதின் நேரடி பொருள் ஒரு பொருள் கீழே விழுந்து விடாமல் இருக்க அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்வது என்பதாகும். இதில் தான் ஆச்சரியமே இருக்கிறது. நவீன ஏரோ டைனமிக்ஸ் என்ன சொல்கிறது? பறவை காற்றில் நீந்தவில்லை, மாறாக ரெக்கையின் கீழ் இருக்கும் காற்றின் அழுத்தம் அந்த பறவையை கீழே விழாமல் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனின் யும்சிகுஹுன்ன பிடித்து வைத்தல் என்ற வார்த்தை இன்றைய விமான அறிவியல் சொல்லும் லிஃப்ட் என்ற கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆய்வகமும் காற்றாலைகளும் இல்லாத காலத்தில் குர்ஆன் பறத்தலை பிடித்து வைத்திருத்தல் என்று எப்படி சொன்னது? இது காற்றின் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரு பொருளை தாங்கி பிடிக்கும் ஆற்றலை கொடுத்த அந்த மகா பேராற்றல் மிக்க இறைவனின் வார்த்தை என்பதற்கு ஒரு தெளிவான சான்றாகும். சரி, சூரத்துல் கஹஃபில் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் 300 ஆண்டுகள் ஒரு குகையில் தூங்கினார்கள் என்று வந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக இது உயிரியல் விதிகளுக்கு எதிரானது என்று சிலர் நினைத்தார்கள். ஏனென்றால் ஒரு மனித உடல் நீண்ட நேரம் அசையாமல் ஒரே இடத்தில் படுத்திருந்தால் அந்த உடல் அழுகத் தொடங்கும் என்பது இயற்கையின் விதி. 19ஆம் நூற்றாண்டில் நரம்பியல் நிபுணர் ஜீன் மார்டின் சார்கோட் பெட்ரோஸ் எனப்படும் படுக்கை புண்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்று உலகிற்கு எச்சரித்தார். நாம் ஒரே நிலையில் படுத்திருக்கும் போது நமது உடலின் எடை கீழே இருக்கும் சதைகள் செல்களை அழுத்துகிறது. இதனால் அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்வது தடைபடுகிறது. இரத்தம் செல்லவில்லை என்றால் அந்த சதைகள் மெல்ல மெல்ல அழுகத் தொடங்கும். மருத்துவ மொழியில் இதை டிஷ்யூ நெக்ரோசிஸ் என்கிறோம். இப்போது யோசித்து பாருங்கள், 300 ஆண்டுகளாக ஒரே குகையில் அசையாமல் படுத்திருந்த குகைவாசிகளின் உடல் எப்படி அழுகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும்? ஆனால் 300 வருடங்கள் கழித்து அவர்கள் எந்த உடல் சேதமும் இல்லாமல் உயிருடன் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறதே, இது எப்படி சாத்தியம்? இன்று நவீன மருத்துவமனைகளில் ஒரு நோயாளி கோமா
நிலையில் அசைவற்ற நிலையில் இருக்கும்போது நர்சுகளுக்கு ஒரு முக்கியமான கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதை டேர்னிங் புரோட்டோகால் என்பார்கள். அதாவது ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை நோயாளியை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு திருப்பி படுக்க வைக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அவர்களின் உடல் உள்ளுக்குள் இருந்து அழுகிவிடும். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் இந்த மருத்துவ ரகசியத்தை சூரத்துல் கஹஃபிலேயே மிக தெளிவாக சொல்லிவிட்டது. நாம் அவர்களை வலதுபுறமும் இடதுபுறமும் புரட்டி கொண்டிருந்தோம். இங்கே அல்லாஹ் நுகல்லிபுகும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதன் பொருள் மீண்டும் மீண்டும் பக்கவாட்டில் திருப்புவது. அல்லாஹ் கஹஃபுவாசிகளை தூங்க வைத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் அழுகி போகாமல் இருக்க அவர்களின் நிலையை அவ்வப்போது மாற்றிக் கொண்டிருந்தான். இது ஒரு மாபெரும் மருத்துவ ரகசியமாகும். இன்னொரு பெரிய கேள்வி, இடையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் 300 ஆண்டுகள் ஒருவரால் எப்படி தூங்க முடிந்தது? 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தூக்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர் டாக்டர் வில்லியம் டிமண்ட் ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடித்தார். நாம் தூங்கும் போது கண்கள் மூடி இருக்கும், ஆனால் நம் காதுகள் எப்போதும் விழிப்புடனேயே இருக்கும். சுற்றுப்புறத்தில் ஏற்படும் சப்தம்தான் நம் தூக்கத்தை உடைக்கும் மிகப்பெரிய காரணம் என்று அவர் நிரூபித்தார். எனவேதான் நாம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க அலாரம் வைக்கின்றோம். இப்போது குர்ஆனின் நுணுக்கத்தை பாருங்கள். சூரா கஹஃபில் அல்லாஹ் கூறுகிறான், எனவே நாம் அவர்களின் காதுகளுக்கு மேல் ஒரு திரையை போட்டுவிட்டோம், அவர்களின் காதுகளை மூடிவிட்டோம் என்கிறார். கவனித்தீர்களா? அல்லாஹ் கண்களை மூடுவதை பற்றி பேசவில்லை, மாறாக காதுகளை மூடுவதை பற்றி பேசுகிறான். அதாவது வெளி உலக சத்தங்கள் அவர்களின் தூக்கத்தை கலைக்காதபடி காதுகளின் கேட்கும் திறனை இறைவன் தற்காலிகமாக துண்டித்து விட்டான். டாக்டர் வில்லியம் 1970 விளக்கியதை குர்ஆன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டது. நீண்ட தூக்கம் வேண்டுமென்றால் முதலில் காதுகளின் கேட்கும் செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் தெளிவாக உணர்த்துகிறது. ஜீன் மார்டின் சார்கோட் மற்றும் டாக்டர் வில்லியம் டிமண்ட் போன்ற விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிக்கு பின் கண்டறிந்ததை எந்த ஆய்வகமும் இல்லாத காலத்தில் குர்ஆன் எப்படி இவ்வளவு துல்லியமாக சொன்னது? இது நம்மை படைத்த அந்த மாபெரும் மருத்துவனின் கைமுத்திரை என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? பிரபஞ்சத்தின் பின்னப்பட்ட துணியில் இருந்து மண்ணின் துகள்களின் அதிர்வு வரை, காற்றின் தாங்கும் அழுத்தத்திலிருந்து ஆழ்ந்த தூக்கத்தில் மனித உடலின் பாதுகாப்பு வரை, இன்று நாம் மனிதனை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கும் 4 அறிவியல்களை மட்டுமே பார்த்திருக்கிறோம். இந்த 4 வெவ்வேறு துறைகளில் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தங்கள் முழு வாழ்க்கையையும் செலவழித்து கண்டுபிடித்த விதிகள் முற்றிலும் உண்மையானவை மற்றும் துல்லியமானவை. விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் அமைப்பு எப்படி இயங்குகிறது என்று நமக்கு கூறினார்கள். ஆனால் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த அறிவியல் கருவியும் இல்லாமல் குர்ஆன் அதே விதிகளை இவ்வளவு விரிவாகவும் தொழில்நுட்ப துல்லியத்துடனும் விளக்கி இந்த அமைப்பை யார் உருவாக்கினார்கள் என்பதை உலகுக்கு சொல்லிவிட்டது. ஹுபூக் என்ற பின்னப்பட்ட துணி, இஹ்தஸத் மற்றும் ரபத் என்ற மண் இயக்கவியல், யும்சிக்குஹுன்ன என்ற தாங்கும் சக்தி, நுகல்லிபுகும் என்ற புரட்டும் நெறிமுறை இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது குர்ஆன் ஒரு மனிதனின் கற்பனை அல்ல என்பதற்கு ஒரு தெளிவான சான்றாகும். அறிவியலும் குர்ஆனும் ஒன்றுக்கு ஒன்று மோதவில்லை. மாறாக இன்றைய நவீன அறிவியல் குர்ஆனின் உண்மைக்கு மிகப்பெரிய சாட்சியாக வளர்ந்து வருகிறது. இது இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளனும் இந்த புத்தகத்தின் படைப்பாளனும் ஒருவனே என்பதற்கு சான்றாகும். எப்போதெல்லாம் மனிதனின் அறிவும் ஆராய்ச்சியும் ஒரு உன்னத உண்மையின் உச்சிக்கு செல்கிறதோ ஆச்சரியப்படும் விதமாக அங்கே குர்ஆனின் ஒரு வசனம் ஏற்கனவே புன்னகையுடன் நிற்பதை காண்போம். உண்மையில் இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு திறந்த புத்தகம். குர்ஆன் அந்த புத்தகத்தை படிப்பதற்கான கையேடு. அல்லாஹ் சொல்கின்றான், ஆகவே மனித ஜின் வர்க்கத்தினரே, உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? இதை போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் அடுத்தடுத்து காண வேண்டும் என்றால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை ஸலவாத் சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி.